இந்த ப்ரூவ்ல இருந்து ஆண்ட் கொடுத்துருக்காங்களா ஆர் கொடுத்துருக்காங்களா பாரு. இதுல வந்து ஆண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆண்ட் போட்டு பாரு. என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ அப்படியே கீழே எழுதிரு. ஓகேவா? எழுதிட்டு ம். இப்போ நம்ம மெயின் வேலை என்னன்னா, ஏ அண்ட் சி வந்து லெஸ் தென் பி அண்ட் டின்னு காட்டணும். இப்படி காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதோட இது இது ரெண்டுத்துக்கும் ஆண்ட் போட்டா என்ன வரணும்? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், கரெக்டா? இது ரெண்டும் ஒரு ம். ஒரு நம்பர். இது ரெண்டுத்துக்கும் நான் ஆண்ட் போட்டேன்னா என்ன வரணும் ஆன்சர்? ஏ அண்ட் சிக்கும் பி. பி அண்ட் டிக்கும் ஆண்ட் போட்டால் என்ன ஆன்சர் வரணும்? ஏபி. ஏ அண்ட் சி தான் ஆன்சர் வரணும், கரெக்டா? ஏ அண்ட் சி, ஏன்னா ஏ அண்ட் சி தான் இருக்கிறதே ஸ்மால் நம்பர், கரெக்டா? இந்த சைடு பார்க்கும்போது அப்போ ஏ ம். அண்ட் சி ஆன்சர் வரணும். அப்போ இது ரெண்டுத்துக்கு ஆண்ட் போடும்போது எனக்கு ஏ அண்ட் சி ஆன்சர் வந்துருச்சுன்னா இதை நான் ப்ரூவ் பண்ணிடலாம், கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் இல்ல நான் ப்ரோ, ஆண்ட், இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. எது ப்ரோ, எது அதாவது ப்ரோ? சிம்பிள். பாரு, இது ஒரு நம்பர், இது ஒரு நிமிஷம். ம் இப்போ இந்த ஏ அண்ட் சிங்கிறது ஒரு நம்பர், கரெக்டா? ஏ அண்ட் சிங்கிறது ஒரு ஆமா. நம்பர், பி அண்ட் டிங்கிறது ஒரு நம்பர். இதுக்கு ஆ. நான் ஆண்ட் போட்டேன்னா எது எனக்கு ஆன்சரா வரும்? அந்த சிம்பிளா நடுவுல இருக்க அந்த சிம்பிளா ப்ரோ? இல்ல, இது ரெண்டுத்துக்கும் இப்போ நான் என்ன பண்றேன், இதை ஒரு நம்பர், இது ஒரு ஃபுல் நம்பரா எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? இதை வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து மொத்தமா ஒன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆண்ட் போட்டா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 0. ஜீரோ தான் வரும். ஜீரோனா யாரு? ஏஎன்சி. ஏஎன்சி, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இது ரெண்டுத்துக்கும் ஆண்ட் போட்டு பார்க்க போறேன். போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர் வந்து கடைசியில் ஏ அண்ட் சின்னு வந்துருச்சுன்னா நான் வந்து இது இது ட்ரூன்னு சொல்லலாம், கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூன்னு சொல்லலாம், கரெக்டா? இது ரெண்டுத்துக்கு நான் ஆண்டு ம். போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா எனக்கு கடைசி ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி வந்துருச்சுன்னா இதை நான் ட்ரூன்னு சொல்லலாமா? ம். ஆமா. அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லலாமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதான் போட போகிறேன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுட்டு எல்ஹெச்எஸ்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த சைடு என்னெல்லாம் இருக்குது, ஏ அண்ட் சி அண்ட் பி அண்ட் டி இருக்கா? ஏ அண்ட் ம். சியையும் பி அண்ட் டியும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பி அண்ட் டியும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து என்ன ம். யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதில் என்ன தெரியும்? இதில் வந்து ஒன்று ஏ அண்ட் பி தெரியும், இன்னொன்று சி அண்ட் டி தெரியும். வேற ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ள ப்ராக்கெட்டை அசோசியேட்டிவ் போட்டு இப்படி மாத்துறேன். அதாவது ஏ அண்ட் சி அண்ட் பி அண்ட் டி இப்படி மாற்றிட்டேன். ஓகேவா? அசோசியேட்டிவ் போட்டு ஃபர்ஸ்ட் இப்படி மாற்றிட்டேன். ப்ராக்கெட்டை எப்படி மாற்றிருக்கேன்னு புரியுதா? இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் ம். பண்ணிட்டு நடுவில் நடுவில் உள்ள எலமெண்ட்டுக்கு ரெண்டு இந்த ஒரு ப்ராக்கெட்டை மட்டும் போட்டேன். சி அண்ட் பிக்கு போட்டேன். சரி. ஃபர்ஸ்ட் ஒரு ஆ. அசோசியேட்டிவ் போட்டேன். இப்போ என்ன ம். பண்ணுறேன், திருப்பி இன்னொரு அசோசியேட்டிவ் போட்டு இப்போ ஒரு கம்யூட்டேட்டிவ் போட போகிறேன். கம்யூட்டேட்டிவ் போட்டு அந்த சி அண்ட் பியை மாற்ற போகிறேன். கம்யூட்டேட்டிவ் போட்டு ஏ அண்ட் பி அண்ட் சி அண்ட் டி இப்படி மாற்றிட்டு புரியுதா? இங்கே வந்து அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணோம், அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணி சி அண்ட் பியை வந்து பி அண்ட் சியாக மாற்றிட்டேன். புரியுதா? ம். ஆ. ம். இப்போ என்ன பண்ணலாம், திருப்பி ஒரு அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி பிராக்கெட் அப்படியே திருப்பி பழைய முடியே பார்த்து எழுதலாம். அப்போ எப்படி வரும்? ஏ அண்ட் பிக்கு ஒரு பிராக்கெட் அண்ட் சி அண்ட் டிக்கு ஒரு பிராக்கெட், கரெக்டா? ம். ஆமா. இப்போ இதுல ஏ அண்ட் பியோட ஆன்சர் என்ன? நம்ம ஏ. ஃபர்ஸ்ட் இது பார்த்த மாதிரி ஏ அண்ட் பியோட ஆன்சர் ஏ. சி அண்ட் டியோட ஆன்சர் என்ன? சி, கரெக்டா? சி. சி. அப்போ ம். இது ஈக்குவல் டு என்னது, நம்ம ஆர்ஹெச்எஸ், கரெக்டா? ஏ அண்ட் சின்னு வந்துருச்சா? அப்போ ஈக்குவல் டு ம். ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் தேர்ஃபோர் என்ன எழுதிடலாம், ஏ அண்ட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஏ அண்ட் சி. இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா, ஏ அண்ட் சி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் டி. ஏன்? ஏன்னா இது ரெண்டுத்துக்கு ஆண்டு போட்டா எனக்கு வந்து ஏ அண்ட் சி வருது, கரெக்டா? அதனால இது வந்து லெஸ்ஸர் நம்பர், ஏ அண்ட் சி வந்து லெஸ்ஸர் நம்பர். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த மாதிரி சம்மளம் மெயினாக என்ன இருக்கும்னா, ஒரு இதை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓகேவா? ஒரு இதை வச்சு ம். இன்னொரு இதை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ப்ரூவ் பண்ணி கடைசியாக கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த சம் வந்து கரெக்ட் ஆயிரும், ஓகேவா? ஆ.